இந்த வீடியோல ஒரு வாரிசு சர்டிபிகேட் நீங்க எப்படி ஈஸியா வீட்ல இருந்து அப்ளை பண்றது அப்படின்னு ஈஸியா நான் சொல்லிட்டு போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாரிசு சர்டிபிகேட் எல்லாருக்குமே கொடுக்க மாட்டாங்க, அத்தாரிட்டி பர்சனுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. உங்க ஃபாதர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க வாரிசு சர்டிபிகேட் அப்ளை பண்ண போறீங்கன்னா யாரெல்லாம் அத்தாரிட்டி பர்சன் அப்படின்னா அந்த அவங்களுடைய மனைவி, இறந்தவங்களுடைய மகன் மகள்கள் இவ்வளவு பேர் தான் இந்த அத்தாரிட்டி பர்சன்ல வருவாங்க. இவங்க மட்டும் தான் வாரிசு சர்டிபிகேட் அப்ளை பண்ண முடியும். அதாவது மனைவி அப்ளை பண்றாங்கன்னா ஹஸ்பண்டோட பேர் இருக்கணும், ஹஸ்பண்ட் அப்ளை பண்றாங்கன்னா மனைவியோட பேர் இருக்கணும். அதுக்கு அப்புறம் தான் இறந்தவங்களுடைய மகன் மகள்கள் கண்டிப்பா இருக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் யாருக்கு வரும் அப்படின்னா மனைவிக்கு தான் வரும். மனைவி இறந்தாங்கன்னா ஹஸ்பண்டுக்கும், ஹஸ்பண்ட் இறந்தா மனைவிக்கும் வரும். அதுக்கப்புறம் தான் மகன் மகள்களுக்கு வரும். சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ வாரிசு சர்டிபிகேட் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாமா? டிஎன்இ சேவை இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்க போறோம். இந்த வெப்சைட்டோட அபிஷியல் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வெப்சைட் போகும். ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே வந்து வெப்சைட் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா இந்த வெப்சைட் உங்களுக்கு ஓபன் ஆகிரும். இந்த வெப்சைட்ல ரைட் சைடு சிட்டிசன் லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்திருப்பாங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்பாங்க. நீங்க புதுசா இப்பதான் லாகின் பண்ண போறீங்கன்னா இதுல உங்களுக்கு அக்கவுண்ட் இருக்காது. நீங்க புதுசா ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணனும். கீழே நியூ யூசர் சைன் அப் ஹியர்னு ஒரு பட்டன் கொடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் உங்களுக்கு ஓபன் ஆகிரும். இதுல ஃபுல் நேம் கேட்டிருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட், தாலுகா, போன் நம்பர், இமெயில் ஐடி இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. இதை நீங்க ஃபுல்லா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இதுல லாகின் ஐடில நீங்க யூனிக்கா ஒரு லாகின் ஐடி நீங்க செட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஐடி செட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் நேம் நீங்க என்டர் பண்ணிட்டு நம்பர்ஸ் இந்த மாதிரி நீங்க வந்து என்டர் பண்ணிக்க முடியும். நீங்க என்டர் பண்ற லாகின் ஐடி ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ஆல்ரெடி எக்ஸீட்னு வர நீங்க அப்ப திரும்ப வேற லாகின் ஐடி தான் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதை ஒன்ஸ் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நீங்க ஜஸ்ட் பாஸ்வேர்டு காலத்தை கிளிக் பண்ணி பாஸ்வேர்ட் செட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த நோட்டிபிகேஷனும் காமிக்காது. பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம்ல போட்டுட்டு கேப்சாவை என்டர் பண்ணிட்டு சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை பார்த்து என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க அக்கவுண்ட் ஆக்டிவ் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்க சைன் இன் பேஜுக்கு வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்க கிரியேட் பண்ணதை என்டர் பண்ணிட்டு அந்த கேப்சாவை பார்த்து என்டர் பண்ணிட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சக்சஸ்ஃபுல்லா லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அதுல சர்வீசஸ் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க நிறைய சர்டிபிகேட்ஸ் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸ்பெஷலி இப்ப நம்ம வாரிசு சர்டிபிகேட் அப்ளை பண்ண போறோம். அதுல செகண்ட் ஆப்ஷன் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு நிறைய ஃபார்ம் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். இதுலயே கம்யூனிட்டி சர்டிபிகேட், நேட்டிவ் சர்டிபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட் இந்த மாதிரி எல்லாமே நீங்க இது மூலமா அப்ளை பண்ணிக்க முடியும். அதுல ரைட் சைடு சர்ச் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல லீகல் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே கீழே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் அப்பியர் ஆகும். லீகல் ஹேர் சர்டிபிகேட் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கீழே ப்ரொசீட்னு ஒரு பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல ரெஜிஸ்டர் கேன் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்திருப்பாங்க. இந்த ரெஜிஸ்டர் கேன்னா ரொம்ப நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த பேஜ் வந்த உடனே கீழே வந்து ஆதார் நம்பர்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல உங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ஆதார் மூலமா லிங்க் ஆகி இருக்க கேன் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி எடுத்துருவாங்க. நீங்க ஆல்ரெடி வேற ஏதாவது சர்டிபிகேட் எடுக்கும்போது உங்க ஆதார் நம்பர் வச்சு எடுத்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி கேன் நம்பர் கிரியேட் ஆகிருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி எந்த சர்டிபிகேட்டும் உங்க ஆதார் நம்பர் வச்சு நீங்க எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு கேன் நம்பர் இருக்காது. அதை ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும் உங்க நேம் வச்சு. அப்படி எதுவும் அப்பியர் ஆகல அப்படின்னா நீங்க வந்து கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்கும். மேல ரெஜிஸ்டர் கேன் ஒரு பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு கேன் நம்பர்னா என்னன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சுச்சுன்னா நீங்க இதுல கேன் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தாலும் உங்க டீடைல்ஸ் வந்து கீழே அப்பியர் ஆகிரும். புதுசா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ரெஜிஸ்டர் கேன் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு மூவ் ஆகும். இந்த ஃபார்ம்ல ஸ்டார் போட்டிருக்கிறது மட்டும் நீங்க ஃபில் பண்ணா போதும். டிஃபால்ட்டாக ஆதார் நம்பர் செலக்ட்ல இருக்கும். கீழே வந்து உங்க ஆதார் நம்பரை என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இதுல பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்டிருப்பாங்க. உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடு இங்கிலீஷ்ல டைப் பண்ணனும். அதே இது ரைட் சைடு பாத்தீங்கன்னா தமிழ்ல நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். தென் கரண்ட் அட்ரஸ்ல உங்களுடைய அட்ரஸ் நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. அதே இது கரண்ட் அட்ரஸ் தான் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னா கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கு. அதை நீங்க டிக் பண்ணிக்கோங்க. இது நீங்க கண்டிப்பா டிக் பண்ணணும். இல்ல பெர்மனன்ட் அட்ரஸ் வேற அப்படின்னா அந்த பெர்மனன்ட் அட்ரஸ் நீங்க கீழே ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். தென் கீழே வந்தீங்கன்னா கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ஜெனரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை நீங்க பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்டர் பண்ணிட்டு கீழே ரெஜிஸ்டர் ஒரு பட்டன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து ரெஜிஸ்டர் ஆகிரும். உங்களுக்கு ஒரு கேன் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகிரும் உங்க ஆதார்ல லிங்க் ஆகி. நெக்ஸ்ட் இந்த லீகல் ஹேர் சர்டிபிகேட் பேஜ் வந்தீங்க அப்படின்னா உங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பியர் ஆகும். இந்த மாதிரி கேன் நம்பர்னு சொல்லி உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே அப்பியர் ஆகும். அதுல வந்து நீங்க அதை செலக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஆதார் நம்பர் என்டர் பண்ற மாதிரி இருக்கு. அதை என்டர் பண்ணிட்டு ரைட் சைடு டேட் ஆஃப் பர்த் நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கு. டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிட்டு ஜெனரேட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓடிபி என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் அப்பியர் ஆகும். யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல் வெரிஃபைடு ஓடிபி அப்படின்னு மேல வந்து ப்ரொசீட்னு ஒரு பட்டன் இருக்கு. எடிட் கேன் டீடைல்ஸ் சேவ் அஸ் நியூன்னு இருக்கும். ஒரு சில டைம் ப்ரொசீட் கொடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட் மூவ் ஆகல அப்படின்னா எடிட் கேன் டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுல ஏதாவது நீங்க ஃபில் பண்ணாம விட்டுருப்பீங்க. அதுல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. சம்டைம்ஸ் கரண்ட் அட்ரஸ் நீங்க என்டர் பண்ணிட்டு பெர்மனன்ட் அட்ரஸ்க்கு அந்த பாக்ஸ் நீங்க டிக் பண்ணல அப்படினாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் மூவ் ஆகாது. அந்த டைம் நீங்க இந்த மாதிரி எடிட் கேன் டீடைல்ஸ் உள்ளால போய் எல்லாம் ஃபில் பண்ணி கரெக்டா நீங்க செட் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்
கேன் ரெஜிஸ்டர்னு வந்துடும். அதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகண்ட் டீடைல்ஸ்னு ஒரு நியூ ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல மோஸ்டா எல்லாமே ஃபில் ஆகி தான் இருக்கு. நீங்க ஆல்ரெடி ஃபில் பண்ணது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி ஃபில் ஆயிரும். அதை நீங்க எடிட் பண்ண முடியாது. தென் வெதர் த அப்ளிகண்ட் இஸ் மேரிட் ஆன் கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்க அப்ளை பண்றீங்க, உங்களுக்கு வாரிசு சர்டிபிகேட் வேணும்னு அப்ளை பண்றீங்க. சோ நீங்க மேரிட் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. மேரேஜ் ஆகலன்னா நோ கொடுத்துக்கோங்க. கீழே இருக்க ஆப்ஷன் வந்து கார்டியன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா மட்டும் தான் நீங்க எஸ் கொடுக்கணும். இல்ல அப்படின்னா நீங்க ரெண்டுமே நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே கரண்ட் அட்ரஸ் வந்து டிஃபால்ட்டாவே எல்லாத்தையும் அவங்க எடுத்துருவாங்க. தென் இந்த டிசீஸ்ட் டீடைல்ஸ்ல வந்து அதாவது இறந்தவரோட டீடைல்ஸ் மட்டும் தான் நீங்க இதுல ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ உங்களோட ஃபாதர் இறந்திருக்காங்க இல்ல உங்க மதர் இறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட டீடைல்ஸ் மட்டும் தான் நீங்க இதுல என்டர் பண்ணணும். அவங்களோட இறந்தவங்களோட நெய்மை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. கீழே வந்து அவங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே இதை அப்படியே ரைட் சைடு அவங்க நெய்மை தமிழ்ல என்டர் பண்ணுங்க. தென் மேரிட்னா மேரிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இதுல நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க. அதாவது இறந்தவங்களுடைய அவங்களுடைய ஃபாதர் நேம் இதுல நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கு. அப்படியே தமிழ்ல என்டர் பண்ணிக்கோங்க. கீழே மதர் நேம் கேட்டிருப்பாங்க. தென் பிளேஸ் டேட் என்டர் பண்ணிக்கோங்க. தென் இறந்தவங்களுடைய டெத் சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்கு. அந்த டெத் சர்டிபிகேட்ல ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பரை டெத் சர்டிபிகேட் நம்பர்னு சொல்ற பாக்ஸ்ல நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்க அட்ரஸ் டீடைல்ஸ் ஃபில் ஆகல அப்படின்னா ஃபில் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். தென் கீழே வந்து யாரெல்லாம் லீகல் மெம்பர்ஸோ அவங்க எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ உங்களோட அப்பா இறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஒய்ஃப் நேமை நீங்க ஆட் பண்ணணும். அவங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்காங்க, எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரும் நீங்க ஆட் பண்ணணும். போத் மேல் ஃபீமேல் எல்லாரையும் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட அம்மா இறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேமே நீங்க இதுல என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தைகள் எல்லாரும் நீங்க இதுல ஆட் பண்ற மாதிரி இருக்கும். வேற யாரையுமே இதுல நீங்க ஆட் பண்ண கூடாது. ஃபாதர், மதர், சன், டாட்டர் இவ்வளவு பேர் மட்டும் தான் நீங்க இதுல ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் உங்க ஃபாதர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஒய்ஃப் இப்போ உயிரோட இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நெய்மை இதுல நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. அவங்க உயிரோட இல்ல அப்படின்னாலும் நீங்க கண்டிப்பா என்டர் பண்ணணும். அதுல அவங்க நெய்மை என்டர் பண்ணிட்டு கீழே ரிலேஷன்ஷிப்னு கேட்டிருப்பாங்க. அதுல அவங்களோட ஒய்ஃப் அப்படின்னா ஒய்ஃப் கொடுத்துக்கோங்க. அப்புறம் சன் கொடுத்திருப்பாங்க, டாட்டர் கொடுத்திருப்பாங்க. அவங்களோட ஒய்ஃப் டீடைல்ஸ் நீங்க ஆட் பண்றீங்கன்னா ஒய்ஃபை செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட ஏஜ் வந்து நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க டேட் ஆஃப் பர்த் வச்சிருப்பீங்க. அதை வச்சு கால்குலேட் பண்ணி ஏஜ் என்டர் பண்ணிக்கோங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேரிட்னு செலக்ட் பண்ணிட்டு தென் லிவிங் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க. அதுல வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா டெத் கொடுத்துக்கோங்க. இல்ல உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னா லைவ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆட்னு ஒரு பட்டன் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எத்தனை மகன் மகள்கள் இருக்காங்களோ எல்லாரையும் இதுல நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட்னு ஒரு பட்டன் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல டாக்குமெண்ட் அப்டேட் பண்ற பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகிரும். தென் மேல லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல இருக்க மொத 5 டாக்குமெண்ட்ஸும் மஸ்ட் நம்ம வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அட்ரஸ் ப்ரூஃப்க்கு கீழே வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்திருக்காங்க. எல்லார்ட்டையுமே ஆதார் கார்டு இருக்கு. அதனால ஆதார் கார்டு ஒண்ணுமே போதும் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு. அதுல அட்ரஸ் தப்பா இருந்துச்சுன்னா எந்த ஐடி ப்ரூஃப்ல அட்ரஸ் கரெக்டா இருக்கு அந்த ஐடி கார்டு நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க எத்தனை மெம்பர்ஸ் ஆட் பண்ணீங்களோ எல்லாரோட ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஸ்கேன் பண்ணி போட்டோ ஃபார்மேட்ல சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க மொபைல்ல போட்டோ எடுத்தாலும் இந்த இஷ்யூ எல்லாம் நல்லா கிளியரா இருக்கணும். மெயினா போட்டோஸ் எல்லாமே 200 KB உள்ளால இருக்கணும். அதிகமா இருந்தா அப்லோட் பண்ண முடியாது. உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்னா இந்த போட்டோ ரெடியூசர் ஆப் லிங்கும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் போகும். ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே போட்டோ கம்ப்ரஸ்னு சொல்லி ஒரு டேப்ல ஒரு லிங்க் இருக்கும், வெப்சைட் லிங்க்னு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு ஓபன் ஆகிரும். இதுல நீங்க எடுத்த போட்டோவை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு பெர்சன்டேஜ் கம்ப்ரஸ் பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க வந்து பெர்சன்டேஜ் கம்மி பண்ணி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா 200 KB உள்ளால வருதோ அப்ப இந்த போட்டோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி நேம் போட்டு ஒரு ஃபோல்டர்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் மேல டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு PDF உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். இந்த மாதிரி ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். இதுலயே நீங்க ஃபில் பண்ண நம்பர் டீடைல்ஸ் எத்தனை பேர் நீங்க ஆட் பண்ணீங்களோ எல்லாமே பக்காவா வந்துரும். யார் அப்ளை பண்றீங்களோ அவங்களோட போட்டோவை மேல நீங்க ஒட்டுற மாதிரி இருக்கும். தென் கீழே அப்ளை பண்றவங்களுடைய சைன் ஒரு சைன் போட்டா போதும். யார் அப்ளை பண்றீங்களோ அவங்களுடைய சைன் மட்டும் நீங்க கீழே போடுற மாதிரி இருக்கும். போட்டுட்டு அதை வந்து நீங்க திரும்ப ஸ்கேன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்க மொபைல்ல போட்டோ எடுத்துட்டு அதே நீங்க இது மாதிரி 200 KB மாத்தி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட பிரிண்டர் இல்ல அப்படின்னா இதை நீங்க PDF ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி நியர்பை இருக்க கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து தான் இதை நீங்க வந்து சைன் போடுற மாதிரி இருக்கு. ஆன்லைன்ல போட முடியாது. அதனால செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் மட்டும் முன்கூட்டியே இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் போட்டு நீங்க வச்சுக்கோங்க ப்ரிப்பேரா. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் இப்ப நம்ம 1 by 1 அப்லோட் பண்ணலாம். அதுல வந்து செலக்ட் டாக்குமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் அல்லது பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு இந்த மாதிரி அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்குள்ள ஆப்ஷன்ஸ் அதுல காமிக்கும். அந்த செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பர்னு கேட்டிருப்பாங்க. டாக்குமெண்ட் நம்பர்ல நீங்க அப்டேட் பண்ற டாக்குமெண்டோட நம்பர் நீங்க கொடுத்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரியும்படியா 1 2 3 கொடுத்தாலும் ஓகே. இல்ல என்ன டாக்குமெண்ட் நீங்க அப்டேட் பண்றீங்களோ அதோட நேமை நீங்க டெக்ஸ்ட்ல என்டர் பண்ணாலும் ஓகே. உங்களுக்கு தெரியும்படியா டாக்குமெண்ட் நம்பர்ல ஒண்ணு நீங்க என்டர் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு கீழே ஆட்னு ஒரு பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா நீங்க வந்து போட்டோவை அப்டேட் பண்ற மாதிரி இருக்கு. அதுல வந்து எல்லாரோட ஆதாரை நீங்க வந்து அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். 1 by 1
பண்ணாதான் ஆட் பண்ண முடியும். போட்டோ செலக்ட் பண்ண அப்புறம் அப்லோட்னு ஒரு பட்டன் உங்களுக்கு வியூ ஆகும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் லோட் ஆகி உங்களுக்கு கீழே வந்து அப்பியர் ஆகிரும் நீங்க ஆட் பண்ண டாக்குமெண்ட். ஒரு சில டைம் உங்களுக்கு நீங்க அப்லோட் பண்ணாலும் அது போகல அப்படின்னா 200 KB குள்ள இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. 200 KB குள்ள இருந்து போகல அப்படின்னா கீழ இருக்க பேக் பண்ண கிளிக் பண்ணீங்கன்னா பேக் வந்துரும். அதுல சேவ்டு டாக்குமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பண்ணிட்டு இருக்க டாக்குமெண்ட் உங்களுக்கு வந்துரும். இதுல அந்த அப்லோட் டாக்குமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஃபார்மை எதுல விட்டீங்களோ அதுல அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுல இறந்தவங்களுக்கு டெத் சர்டிபிகேட் கண்டிப்பா ஆட் பண்ணணும். செலக்ட் டாக்குமெண்ட்ல 4வது ஆப்ஷன் டெத் சர்டிபிகேட் ஆஃப் த டிசீஸ்ட் இருக்கும். அதை நீங்க செலக்ட் பண்ணி நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். 5th ஆப்ஷன் டெத் சர்டிபிகேட் ஆஃப் பேரண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. அது நீங்க செலக்ட் பண்ணி எதுவும் கொடுக்க வேண்டாம். தென் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கீங்க செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் செலக்ட் டாக்குமெண்ட்ல பெர்த் சர்டிபிகேட்டும் நீங்க கண்டிப்பா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வரும். பட் முன்னாலே உள்ளவங்கள்ட்ட பெர்த் சர்டிபிகேட் கிடையாது. உங்ககிட்ட பெர்த் சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா நீங்க கொடுத்துக்கோங்க. அதுலயும் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கரெக்டா இருக்கணும். அந்த மாதிரி இல்ல அப்படின்னா யார் அப்ளை பண்றீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு டாக்குமெண்ட் இப்ப நீங்க கீழே அப்லோட் பண்ணிருப்பீங்க. அந்த டாக்குமெண்ட்டே திரும்ப நீங்க ரிட்டர்ன் இதுல அப்லோட் பண்ணிக்கங்க. எந்த இஷ்யூவும் இல்ல. நீங்க அப்லோட் பண்ணும்போது செலக்ட் டாக்குமெண்ட்ல பெர்த் சர்டிபிகேட் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு நீங்க திரும்ப அந்த ரிட்டர்ன் அந்த ஆதார் கார்டை நீங்க அப்டேட் பண்ணா போதும். அப்படி ஆட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு மேக் பேமெண்ட்னு ஒரு பட்டன் வந்து வந்துரும் விசிபிள் ஆகி. நெக்ஸ்ட் பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். அதுல லெஃப்ட் சைடு ஐ அக்ரி டுன்னு ஒரு பட்டன் இருக்கு. அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணுங்க. இதுல நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, QR, UPI எல்லா பேமெண்ட்டும் கொடுத்திருப்பாங்க. இதுல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த பேமெண்ட் கேட்வே நீங்க செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துரும். இதுல பிரிண்ட் ரெசிப்ட்ன்ற பட்டன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெசிப்ட் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நீங்க 60 ரூபாய் பே பண்ணது மாதிரி கொடுத்து அதுல வந்து எல்லா டீடைல்ஸ் நம்பர் இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இந்த ஒப்புகை சீட்ல நீங்க பே பண்ண 60 ரூபாய் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் அதுல மென்ஷன் பண்ணி எல்லாமே கொடுத்திருப்பாங்க. நீங்க இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க உங்க கையில. ஒரு சிலருக்கு பேமெண்ட் பண்ணும்போது எரர் வந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடு பெண்டிங் டிரான்சாக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ளார நீங்க பே பண்ணும்போது ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அந்த டிரான்சாக்ஷன் அதுல இருக்கு. அதை வச்சு நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும். சக்சஸ்ஃபுல்லா பண்ண டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ்ல வந்துரும். நீங்க பண்ண அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும் அப்படின்னாலும் அதுல செக் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் நீங்க என்டர் பண்ணி ஃபெட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கீழே வந்துரும். இதுல ஸ்டேட்டஸையும் லைவா ட்ராக் பண்ணிக்க முடியும். அதுல அப்ளிகேஷன் சப்மிட் டு VAO கொடுத்திருப்பாங்க. VAO ஆபீசர் வந்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் வரும். ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு 60 ரூபாய்க்கு ஒரு ரெசிப்ட் வரும். இதோட காப்பி, அதுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணீங்களோ எல்லாத்தோட ஜெராக்ஸ் காப்பி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. உங்க VAO ஆபீஸ் நீங்க போற மாதிரி இருக்கும். அந்த வில்லேஜ் ஆபீஸ்ல போய் நீங்க சப்மிட் பண்ணணும். இந்த மாதிரி நாங்க அப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்னு. பட் ஒரு சில வில்லேஜ் ஆபீஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க ஆன்லைன்ல பண்ணாலே டைரக்டா விசிட் பண்ணிடுவாங்க. பட் ஒரு சில ஆபீஸ்ல விசிட்டே பண்ண மாட்டாங்க. நீங்களா கொண்டு கொடுத்தாதான் அதுக்கு அப்புறம் தான் விசிட்டுக்கு வருவாங்க. பட் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்களா கொண்டு டைரக்டா கொடுத்துருங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஏரியால வந்து விசாரிப்பாங்க. அதாவது இறந்தவங்களுடைய மகன், மகள்கள், மனைவி இவங்க தான் வந்து இவங்களா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறம் தான் அப்ரூவ் கொடுப்பாங்க. ஒன்ஸ் ஃபீல்ட்ல வந்து VAO ஆபீஸ் வெரிஃபை பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அங்கண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து RA கைக்கு போகும். அங்கண்டு சிக்னேச்சர் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் மாதிரி உங்களுக்கு பண்ணி உங்களுக்கு மெசேஜ் வந்துரும். இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்து முடியறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 20 நாள் இருக்கும். அதுக்கு மேல போகாத அதுக்குள்ளாலே முடிஞ்சிடும். உங்க மொபைலுக்கு மெசேஜ் வர இந்த சர்டிபிகேட் உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆன்லைன்லயே. ஒன்ஸ் மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் இதை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த சர்டிபிகேட் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஒப்புகை சீட்லயே உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு E-District வெப்சைட் போய்க்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த வெப்சைட்டோட லிங்கும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். இந்த வெப்சைட்ல ரைட் சைடு அக்னாலஜ்மென்ட் நம்பர்னு கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. TN/ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் இருக்கு. அதை என்டர் பண்ணிட்டு சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சர்ச் பண்ண அப்புறம் கீழே உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். இதுல வந்து ரீமார்க்ஸ்ல இப்போ வந்து அப்ரூவ்ட் அப்படின்னு வந்துடுச்சு. ஸ்டேட்டஸ்லயும் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்ரூவ்ட்னு வந்துடுச்சு. இது உங்களுக்கு மொபைலுக்கு SMSல வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ரூவ்ட் வந்துடுச்சு அப்படினாலே நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுல வெரிஃபை சர்டிபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல சர்டிபிகேட் நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேப்சாவை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு கீழே எல்லா டீடைல்ஸும் வந்துடும். இதுலயே பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் அப்ரூவ்ட்னு வந்துடும். பிளஸ் வந்து டவுன்லோட் சர்டிபிகேட்னு ஒரு பட்டனும் கொடுத்திருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிருப்பாங்க. கீழே எத்தனை பேர் வாரிசோ அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கீழே பக்காவா போட்டிருப்பாங்க. எல்லா டீடைல்ஸும் இதுலயே உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த சர்டிபிகேட்ல சிக்னேச்சர் நாட் வேலிட்னு கேள்விக்குறி போட்டிருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து பெருக்கல்ல போட்டிருப்பாங்க. அப்போ வந்து இந்த சர்டிபிகேட் வேலிட் இல்லையான்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது. இந்த சர்டிபிகேட் வேலிட் தான். இதே நீங்க அப்படியே நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் உங்களுக்கு கேள்விக்குறி இப்படி இருக்க கூடாது, எனக்கு வந்து டிக் தான் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதை நீங்க வெரிஃபை பண்ணிக்க முடியும். இந்த PDF டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க சிஸ்டத்துல Adobe Reader இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. Adobe Reader சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபைலை இதுல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு இம்போர்ட் பண்ண உடனே இதுல வந்து வெரிஃபை டிக் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அப்படி வரல அப்படின்னா
அதுக்கு மேல வச்சு நீங்க ரைட் கிளிக் பண்ணுங்க. அதுல வேலிடேட் சிக்னேச்சர் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை செலக்ட் பண்ணுங்க. சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் செலக்ட் பண்ணுங்க. இந்த ஷோ சர்டிபிகேட் பட்டன் இதை கிளிக் பண்ணுங்க. இதுல 4th ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஆட் டு ட்ரஸ்டட் சர்டிபிகேட் இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓகே பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிக் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் நீங்க எக்ஸ்போர்ட் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா Ctrl+P கொடுத்து டைரக்டா நீங்க பிரிண்டும் எடுத்துக்க முடியும். இந்த கான்செப்ட்ல ஈஸியா நீங்களே வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் சர்டிபிகேட்டை. இந்த வீடியோ உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப ஒரு வாட்டி 2 வாட்டி கூட நீங்க வந்து ரீப்ளே பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு டீடைலா புரியும். இன்னும் உங்களுக்கு புரியல, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. மெயினா இந்த வாரிசு சர்டிபிகேட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க மணியை வந்து அத்தாரிட்டி பர்சன் எடுக்கிறதுக்கோ, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் அவங்க பேர்ல லோன் இருக்கும், இல்ல ஏதாவது பாலிசி போட்டிருப்பாங்க அந்த அமௌண்ட் எடுக்கிறதுக்கோ, இல்லைன்னா அவங்க பேர்ல லேண்ட் இருக்கும் அதை மாத்துறதுக்கு, இந்த மாதிரி பண்றதுக்கு தான் வாரிசு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இந்த வாரிசு சர்டிபிகேட் இருந்தாலே எல்லாமே எழுதி எடுத்துடலாம், மாத்திரலாம். அதனால எல்லாருக்குமே கொடுக்க மாட்டாங்க, அத்தாரிட்டி பர்சனுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு வாரிசு சர்டிபிகேட் அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா நீங்க வந்து உங்க ஊர் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அங்க அப்ளை பண்ணுவாங்க, இல்ல இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணுவாங்க, அங்க கூட நீங்க டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளவு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். அதுவரை பாய்.